அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. இப்ப எல்லாரும் பேசுற ஒரு விஷயம் பார்த்து நம்மளும் பேசுவோம். என்டிஏக்குள்ள டிவிக்கே உள்ள நுழைய போகுதா அப்படிங்கிறதுதான். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது 100% கிடையாது அப்படிங்கிறதுதான். இல்லையே 90 சீட்டு, அப்புறம் ஒரு பக்கம் துணை முதலமைச்சர் பதவி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அது எப்படி இது என்ன இல்லவே இல்லை அப்படின்னு எப்படி அசால்ட்டா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் உண்மையா இது இல்லைங்கிறதுக்கான ஒரு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இது என்டிஏவும் தமிழக வெற்றி கழகமும் இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு. நம்ம திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா மீதம் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா மட்டும்தான் இது முடியும். தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட அலையன்ஸ் வச்சா நல்லா இருக்கும், நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவு அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். இங்க நயினா நாகேந்திரன் அவர்கள் அவரை அந்த பதவியில இருந்தே தூக்கிட்டாங்க. அவர் அந்த பொறுப்புல இருந்தே இல்லை இப்போதைக்கு. சோ ஒரு விஷயம் இந்த அளவுக்கு சூடு பிடிச்சு ஏறி இருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் தமிழக வெற்றி கழகம் எங்கேயும் யாரு கூடயும் இணையல அப்படிங்கிறது ஒரு உறுதியான ஒரு விஷயம். ஆனா ஏன் எதுக்கு இவங்க உள்ள வந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறது பலரின் பார்வையா இருக்கு. அப்கோர்ஸ் நமக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன் தீபிகா ஏன் அவங்க உள்ள ஏன் வரணும்னு அவ்வளவு ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்றைக்கான ஒரு கள நிலவரத்தை யோசிச்சு பாருங்களேன். திமுக இருக்கு, அதுக்கு அப்போசிட்ல அதிமுக இருக்கு, தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து நிக்கிறாங்க. ஒரு மும்முனை போட்டியாக தான் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஏன்னா ஒண்ணுமே சொல்ல அப்படியே விட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் விடாம என்னங்க பண்றது? திமுக விமர்சனம் பண்ணணும், திமுகவுக்கு ஒரு பிரதானமா என்ன திமுகவை வீழ்த்துவதுதான் என்னுடைய ஒரே லட்சியம், என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படிங்கறத மட்டும் அவங்களுடைய போர்க்குடியா இல்லாம இப்ப முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை குறி வைக்கிறது ஏன்? எங்களுடைய கொள்கை எது? ஏங்க அவன் அரசியலை பிடிக்கிறானோ பிடிக்கலையோ, வருவாரோ, ஒரு சீட்டை வின் பண்றாரா வின் பண்ணலையா ஒன்னும் தெரியாது. முதல் அரசியல் களம் போட்டுமே, என்ன வேணா பண்ணட்டுமே, அவங்க நம்மளுக்கு எதிரி கிடையாது. நம்மளோட எதிரி யாராக இருக்கணும்? திமுகவா இருக்கணும். அதை தானே நீங்க போக்கஸ் பண்ணணும். உங்களை மக்கள் நம்புறதும் உங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறதும் காரணம் யாராக இருக்காங்க? திமுகவை எதிர்க்கிறாரு, நல்ல விஷயங்களை கேட்கிறாரு, மக்களுக்காக நிக்கிறாரு சீமான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. ஆனா முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் டார்கெட் பண்ணுவது ஏன் அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்வி இருக்கு. நம்ம சேனல்ல நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், உங்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸ் முழுக்க முழுக்க திமுகவை நீங்க எதிர்க்கீங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனா நீங்க தமிழக வெற்றி கழகத்தை குத்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கன்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிடும். எல்லாத்தையும் தேவையில்லாம மிஸ் பண்ணிடாதீங்க, உழுந்துருவீங்க அப்படின்னு நான் நிறைய பதிவுல சொல்லியிருந்தேன். உழுந்துருவீங்க கிடையாது, உழுந்துட்டாங்க, மடிச்சு போத்திட்டு படுத்துக்கிட்டாங்க. சாட்டை கேட்கணுமா? ஐயோ கடவுளே, என்ன பேசணும், என்ன பஞ்சாயத்து போதும் அதெல்லாம் கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாரு, திரிஷாவை பிடிக்கிறதும் குந்தவை அப்படி சொல்ற. சரி, நீங்க உங்களோட சேனலுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படி எதனால இப்படிலாம் இருக்கும், இந்த சித்தாந்தம் எல்லாம் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து திமுகவை வழி வழியா எதிர்த்து வந்த ஒரு மாதிரி காமிச்சுட்டு முழுக்க முழுக்க விஜய இப்ப பேசுறது, அதை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் அப்படிங்கிறவங்க இப்படி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸா இவங்க நல்லா அழுத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த தேர்தலுக்கு இவங்க வர்த்து இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் மக்களே முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, வாட் எவர் இட் மேபி. இப்ப இந்த களத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திமுகவை வீழ்த்துறதுக்கு அதிமுகன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதிமுக தான் வின் பண்ணுமா? வின் பண்ணாதா? வருமா வராதா? இந்த மாதிரி ஒன்னு இருக்கு. நம்ம கன்ஃபார்மா இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியல, ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. இதுவே தமிழக வெற்றி கழகம் என்டிஏக்குள்ள கால் வச்சுச்சுன்னா 100% ஜெயிப்பாங்கப்பா இவங்கதான் அப்படின்னு சொல்ல வேணாம், 1000 டைம்ஸ் இன்னைக்கு எழுதி வச்சுக்கலாம். கண்டிப்பா என்டிஏ அலையன்ஸ் தான் வின் பண்ண போது தமிழக வெற்றி கழகம் டெபுட்டி சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அழுத்தி ஆணித்தனமா சொல்லலாம். ஆனா இது உண்மையாவே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் விஜய் இதை விட்டு கொடுத்து நான் டெபுட்டி சிஎம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடையாது, சான்ஸே கிடையாது. பட் பவன் கல்யாண் ஆந்திரால துணை முதலமைச்சராக இருக்கிறாரு இல்லையா, இவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, விஜய்க்கு கொடுக்குறாரு பர்சனலா. ஏன்னா அவரும் என்டிஏ அலையன்ஸ்குள்ள இருக்கிறதுனால, நான் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சேன், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எலெக்ஷன் எல்லாமே உங்களை மாதிரியே பண்ணேன், மக்கள் என்ன தோற்க அடிச்சுட்டாங்க, அடுத்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 சீட்டு கிட்ட நான் வின் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்டிஏ அலையன்ஸ் கூட்டணிக்குள்ள வந்தேன். இப்போ இவர் இருக்காருல்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் சிஎம் அண்ட் ஜனசேனா நினைக்கிறேன் இவருடைய பார்ட்டியோட பேரு. சோ பவன் கல்யாண் அவர்கள் இப்ப டெபுட்டி சிஎம்மா இருக்கிறாரு. மேலிடம் மூலமா ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இவர் மூலமா குட்டியா வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபேமிலி வைஸ்ல பார்த்தா, சிபிஐ என்கொயரி வைஸ் பார்த்தா ஒரு பெரிய அளவுல ஒரு அழுத்தம், ஃபேமிலி வைஸ்ல ஒரு அழுத்தம், அடுத்து இந்த படம் ரிலீஸ் பண்ணப்படாம அந்த சைட்ல இருந்து எவ்வளவு ஒரு அழுத்தம் வருது அப்படிங்கறத பாக்குறோம். தொடர்ச்சியா இது எல்லாமே இருக்கு. உங்களை எங்கேயுமே முதல்ல ஒரு பிரச்சாரமோ கூட்டமோ போட விடுறது கிடையாது. ஸோ இது எல்லாமே ஓரளவு செட்டில் டவுன் ஆகணும்னா
ஒரு கூட்டணியில வந்து சேருங்க. உங்களுக்குன்னு ஒரு 40 எம்எல்ஏஸ் வந்துட்டாங்கன்னா நீங்க வந்து சட்டசபை உள்ள போறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு பிரதான எதிர்கட்சியாக நீங்க உட்கார்றீங்கன்னா உங்க கெத்த யோசிச்சு பாருங்க. அரசியல்னா என்ன அப்படிங்கிறது கத்துக்கலாம். 1991ல காங்கிரஸ் எப்படி திமுக ஓட ஓட விரட்டி நீங்க எல்லாம் மொத்தமா அடி க்ளோஸ் ஆக்கினாங்களோ அதே மாதிரி திமுகன்ற கோட்டையை நொறுக்கி சில்லு சில்லா நொறுக்கிட முடியும். ஸோ இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஒரு பெரிய அளவுல ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் கூட செவி சாய்க்கவே இல்லை. பட் வந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து நினைக்கிறது திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல. பட் தெரியல, வாய்ப்பும் இல்லை. அகைன் டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரிக்காக வாங்க அப்படின்னு சிபிஐல இருந்து ஒரு அழைப்பு ஒன்று வந்திருக்கு விஜய்க்கு. ஸோ இது வந்து அடுத்தடுத்து இதெல்லாம் வந்து லைன் அப் பண்ணி கரெக்டா எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் செஞ்சு ஒரு பயங்கர ப்ரெஷர் அவருக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெரிய கட்சியோட சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அழுத்தமா சொல்றாங்க. பட் அது எங்க போகும்லாம் தெரியலங்க. பட் எங்க போகும்லாம் இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. திமுகவோட ஊழல் குற்றச்சாட்டை மட்டும் நம்ம அப்படியே லைன் அப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இவங்க எல்லாம் வேணாங்க அப்படின்றது மக்களுக்கு புரியும், நல்லா தெளிவா தெரியும். சோ ஒரு குட்டி குட்டி அளவுக்கு ஊழல் அப்படிங்கறதே ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கும் பட்சத்துல இவங்களுடைய ஊழல் பட்டியலாம் நம்ம பார்த்தோம்னா தலை சுத்தம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் கொஞ்சம் நம்மளுக்கு சூடு சோத்தா இருக்கும். அதனால நான் சொல்றேன், ஒப்பந்தம் மற்றும் அரசு வேலைகள் வாங்கி கொடுக்கறதா சொல்லி கிட்டத்தட்ட 1020 கோடி ஊழல் அப்படிங்கறத செய்தாங்க. எந்த துறையில அது எந்த அமைச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்து சமய அறநிலையத்துறையில கிட்டத்தட்ட 1000 கோடி அளவுக்கு ஒரு ஊழல். அடுத்து மணல் குவாரியில 4730 கோடி அளவுக்கு ஒரு ஊழல். டாஸ்மாக் துறையில 50,000 கோடி ஊழல். உயர்கல்வித்துறை 1500 கோடி ஊழல். இது கூட பத்திரப்பதிவு துறையில மட்டும் 20,000 கோடி. எப்படி 20,000 கோடி ஊழல்? எப்பா சாமி, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பட்டியல் மட்டும்தான். இன்னும் எத்தனை துறைகள் இருக்கு அதெல்லாம் எடுத்து இப்படி வெளில அப்படி அசால்ட்டா விட்டா ஏங்க 5 வருஷம் தாங்க 6 20 கோடி 30 கோடினா எப்படி எல்லாம் லைஃப் டைம் செட்டில், அவ்வளவுதான். அவங்களோட ஜென்ரேஷன் ஃபுல்லாவே சந்தோஷமா இருக்கலாம். நமக்குலாம் அப்படியா? ஒரு பால் வாங்க கூட யோசிச்சு நம்மளுடைய மெனுல வந்து மாத்தி போட்டுட்டு இருக்கோம். ஐயோ 30 ரூபா, சரி ஓகே இது 2 நாள் வச்சுக்கணும், அடுத்து நம்மளுக்கு இப்படி இருக்கா, சரி ஓகே இது இப்படி இருக்கணும். ஒரு மிடில் கிளாஸோட லைஃப் எல்லாம் இப்படிதானே போகுது. அவங்க எல்லாம் அசால்ட்டா ஒரு 1000 ரூபாயை சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளும் சூழ்நிலையில கோடி கோடியா லட்சமா கோடி லட்சத்துல அப்பா எப்படிங்க, எப்படி உங்களால மட்டும்தான் அதெல்லாம் முடியும். சோ திமுகவினுடைய திருச்சி மாநாடு அப்படிங்கிறது சந்தி சிரிக்கும் வகையில போயிடுச்சு. எல்லாரும் என்ன மாநாடு இதெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதை பத்தி ஒரு டீப்பான செம்மையான எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்றேன். இந்த மாநாடு அப்படிங்கிறத தாண்டி திமுக அதுவும் முக்கியமா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு வரலாற ஒரு படமா ஆக்கணும் அப்படிங்கிறது தான், வரலாற்று படமா இயக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய லைஃப் டைம் கோலு, என்னுடைய சந்தோஷமே அதான் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி அவர்கள் சொல்லியிருக்காரு. மனசாட்சி இருக்கா சரி எடுங்க, நல்ல டீப்பா என்னென்ன எங்கெங்க நடந்துச்சு அப்படிங்கிறது அழகா லட்டு மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்கேயுமே ஒரு அசரு கூட பிசுங்காம அழகா நீங்க வந்து ஒரு படத்தை எடுக்கணும். எங்க என்ன ஊழல் நடந்துச்சு, எங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன செயல்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது முழுக்க ஆவோனா அப்ப போனாரு, ஜெயிலுக்கு போனாரு, ஒரு கல்யாணம் ஆன உடனே போனாரு, இதே கதையெல்லாம் தெளிவா போடுங்க. இதையும் உண்மை கதைகளோட நிறைய உண்மையான உண்மை கதைகளும் சேர்த்து போடுங்க அப்படிங்கிறது மக்களின் கருத்தாக இருக்கு. இப்போதைக்கு ஒரு அசுரமான ஒரு பலம், 24 கட்சிகளோட ஒரு கூட்டணி பலம் அப்படிங்கறது கெத்து காமிக்குது திமுக. பட் இந்த அசுர பலம் உண்மையான ஒரு பெரிய பலத்தை கொடுக்குமா, உண்மையாவே வீழ்த்துமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இவரை சீக்கிரமா வந்து டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா விஜய் அவர்களை. ஸோ இந்த என்கொயரி அப்படிங்கிறத தாண்டி டெல்லி தலைமையும் இவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்க பேசி இன்னும் கொஞ்சம் முடிவுகள் அப்படிங்கிறது மாற்றமும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய இந்த முடிவுல மாற்றம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருக்கு. அறிக்கைகள் அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026 தேர்தல்ல எந்த கட்சி தனது ஆட்சியை அமைக்கும், ஆட்சி கட்டில் அமரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மிஸ் பண்ணாம மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.